எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டியூட்ல படிச்சு வெளியே போய் அந்த ஐ மீன் பொட்டிக் வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொட்டிக் வச்சு நானே நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நிறைய பேர் பொட்டிக் வச்சிருக்காங்க, நிறைய கத்துட்டு இருக்காங்க. வெளியூர்ல எல்லாம் இருந்து நிறைய திண்டுக்கல் மூணார்ல எல்லாம் இருந்து எனக்காக என்ன நம்பி கொண்டாந்து இங்க விட்டுருக்காங்க. அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமா இருக்கும், இவங்களாம் ஸ்டூடெண்டா அப்படி அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்றாங்க. ஒரு தடவை சொன்னாலே அவங்களுக்கு நல்லா புரியுது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம், அவங்களும் நல்லா பிக்கப் பண்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே. எனக்கு ஒரு நாள் கூட இங்க வரல அப்படின்னா தான் எனக்கு அது இதா இருக்கும். எல்லா நாளுமே 7 டேஸுமே கிளாஸ் தான் பிடிக்கும். என்னால எத்தனை பேர்த்து டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. எப்படி மேம் இந்த இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சும்மா நம்ம வீட்டுல இருந்து வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. சரி அதுக்காக இதுக்காவது வெளியில போலாமே வீட்டுங்கிற அந்த ஒரு இதுலதான் நான் வெளியில போனேன், கத்துட்டேன். அப்போ வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்க வீட்டு விட்டு போனா போதும் அப்படிங்கறதுக்காக தான் அங்க போய் அந்த டெய்லரிங்கே நான் கத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அப்பெல்லாம் ஒரு யூடியூப் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க சொல்லி கொடுக்குற மேம் வந்து நான் கரெக்டா சொல்லி கொடுக்கலன்னு சொல்லலாம். அவங்க எதுவுமே கட்டிங்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சும்மா டிராயிங் போட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம போய் கேட்டாலும் பதில். நான் 1 இயர் கத்துட்டேன். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்ப என்ன பண்றேன்னு தெரியும், நானே எங்க அம்மா பிளவுஸ் எல்லாம் ஃபுல்லா பிரிச்சு அது எப்படி அவங்க கட்டிங் போட்டிருப்பாங்க தைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே அதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நானே ஒன்னொன்னு கட் பண்ணி எங்க அம்மாலாம் திட்டுவாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சுடிதார் பிளவுஸும் தைச்சு கத்துட்டதுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ ஈஸியா இருக்கிறத ஏன் அவங்க இவ்வளோ சுத்த விட்டாங்கன்னு எனக்கு அப்ப தோணுச்சு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து 1 மந்த்ல கத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இப்பெல்லாம் 1 வீக் கூட ஆகுது இல்ல. சூப்பரா 1 வீக்ல ஒரு செட்டு தைச்சு அடுத்தவங்களுக்கு லேர்ன் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிரும். மிஷினே எங்ககிட்ட தான் வந்து ஓட்டி பழகுறாங்க. ஒரே நாள் தான் 1/4 மணி நேரம் தான் மிஷின் ஓட்டுறக்கே. அவ்வளவுதான், ஒரு 2 டேஸ்லயே வந்து ஒரு செட்டே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நானும் ஃபாஸ்டா தான் கொண்டு போவேன். நமக்கு வந்து அப்படி எல்லாம் மெதுவா பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வரவங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளில போகணும். அவங்க எவ்வளவு டல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் வெளியில அனுப்பவே மாட்டேன். மந்த் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். 1 இயரே ஆனாலும் பரவாயில்ல இருந்து நல்லா கொடுத்து ட்ரைனிங்கும் நாங்களே கொடுத்துருவோம். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் கூட மறந்துருப்பாங்க. 1 2 தான் தைக்கிறாங்க. திரும்பவும் எங்ககிட்டயே ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்பவும் அவங்க கத்துப்பாங்க. என்னென்ன மேம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே இருக்கு. இப்ப வந்து MIT இல்ல அப்படிங்கறதுல எதுவுமே இல்ல. மிஷின் எம்ப்ராய்டரி மட்டும் தான் நாங்க இப்ப போடலாம், மத்தது எல்லா கிளாஸுமே இப்ப வந்து பிளவுஸ்ல வந்து பேசிக் இருக்கு, அட்வான்ஸ்ட் இருக்கு. சுடிதார்லயும் பேசிக் இருக்கும், அட்வான்ஸ் இருக்கும், ஃப்ராக் ஐட்டம் இருக்கும், மிடி, நைட்டி, பட்டு பவுடர், லேடிஸ் ஐட்டம் என்ன நல்லா வேணும் எல்லாமே இருக்கும். இது போக நாங்க வந்து இந்த ஃபுல் கோர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ், அதுக்கெல்லாம் வந்து நாங்க சாரி டிராப்பிங் கிளாஸ், ப்ரூச்சஸ், இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாவே கொடுப்போம். ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு ஒன்று போட்டு கொஞ்சம் பேத்துக்கு முடியாதவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாவே சொல்லி கொடுப்போம். நிறைய அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டெய்லி பெயிண்டிங் கிளாஸ் இருக்கு. எப்பவுமே பிஸியாவே இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பதான் அது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா பண்ணுவாங்க. ஒரே ஸ்டிச்சிங்ல போகாம அவங்க எல்லாம் முடிச்சு போகும்போது அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இவ்வளவு சீக்கிரத்துல கிளாஸ் முடிஞ்சிருச்சே, திரும்ப கெஞ்சி மறுபடியும் வருவாங்க. இடம் பத்துறது இல்ல இருந்தாலும் திரும்ப வந்து நாங்க இங்கேயே இருக்காங்க, அவங்க எங்களை விட்டு போக பிடிக்கல. 2 ட்ரெயினர்ஸ் நாங்களே ஒரு 4-5 பேர் எங்க கிட்ட இருக்கிற ட்ரெயினர்ஸ் தான் நாங்க வச்சுப்போம். அது மாதிரி நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க. வீட்டுல இருந்து நிறைய பேர் ஸ்டிச் பண்றாங்க. கிளாஸே இனி முடிக்கல, சூப்பரா பண்றாங்க வீட்டுல. நான் சொல்லுவேன் கிளாஸை முடிச்சுட்டு போய் பண்ணுங்க, லீவ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து ஸ்டிச் பண்றாங்க. அவங்க மந்த்லி இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பவே. அவங்க இனி கிளாஸே முடிக்கல. ஆனா உங்ககிட்ட வரவங்க வந்து அந்த பேசிக் முன்னாடி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இன்கம் எடுக்கிற அளவுக்கு ஒரு 2 மாசம் கூட ஆறது இல்ல. அதுக்குள்ளேயே அவங்க வந்து வெளியில ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்டேயே வாங்கிட்டு வந்து எங்ககிட்டயே கட் பண்ணுவாங்க. ரொம்ப அப்புறம் அதுலயே உட்காந்துக்கிறாங்க, பிஸி ஆயிட்டோம். நாங்க தான் கூப்பிடுவோம், அவங்க கிளாஸ் இனி இருக்குமா, நீங்க வந்து முதல்ல முடிச்சுட்டு போங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே நிறைய பேர், ஒருத்தர் கூட சும்மா இருக்கிறது இல்ல. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இதுல இருக்கு? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப வந்து ஒரு 50-60 பேர் பக்கம் போயிட்டு 60 பேர் இருக்காங்களா, 80 இருக்கிறாங்களான்னு எனக்கே தெரியாது. நான் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் பார்ப்பேன். அவங்க போறதெல்லாம் நான் யார்ட்டையும் கேட்டதே இல்லை.
அப்புறம் கன்சீவ் ஆயிடுவாங்க, புதுசா ஜாயின் பண்ணுவாங்க, கன்சீவ் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் அவங்க போயிட்டு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் கிளாஸ்க்கு வருவாங்க. அப்பவும் அதே கிளாஸ் நாங்க அப்படியே தான் ரன் பண்ணுவோம். திடீர்னு உடம்பு சரியில்லை, வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் 1 மந்த் லீவ் போட்டாலும் நீங்க விட்டதுல இருந்தே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இல்ல மறந்துட்டீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரையுமே இது வரைக்கும் அனுப்புனது இல்ல. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி கண்டிப்பா வைப்போம், நாங்களே வைப்போம். நாங்களே அடிக்கடி டெஸ்ட் வைப்போம். கவர்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. பாதி பேர் அட்டன் பண்றாங்க, பாதி பேர் அட்டன் பண்றது இல்ல. சரி, ஆனாலும் நாங்க விடுறது இல்ல. டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே வைப்போம். சூப்பர். இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய பிரான்ச்சஸ் போடணும், நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவங்க கூட பேசுனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ அகைன். எனக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ஒரு இது வேணும் இல்லையா? நம்ம இதெல்லாம் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதை சொல்றதுல வந்து நான் பெருமையா நினைக்கிறேன். இனி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டுல இருக்காங்க, பொண்ணுகள்லாம் படிக்கல அப்படின்னு இருக்கிறவங்களாகட்டும், இல்ல சிங்கிள் மதரா இருப்பாங்க, யாரா இருந்தாலும் என்னை நம்பி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள எவ்வளவு டல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தான் வெளியில அனுப்புவேன். இது வந்து என்னோட, நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் கேட்பாங்க இதுல உனக்கு என்ன கிடைக்குதுன்னு. அதெல்லாம் எனக்கு அவங்க வந்து ஒண்ணும் இல்லை, எங்க கிளாஸ்ல ஒரு டம்மி கூட வைக்க மாட்டோம். எங்க பொண்ணுகளை ஸ்டிச் பண்ணி அன்னைக்கே போட்டு அன்னைக்கே பாத்துருவோம் அவங்க அழகா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நான் அதெல்லாம் ரசிப்பேன். அதெல்லாம் அவங்கவுங்க போட்டு அவங்கவுங்க தைச்சு அவங்கவுங்களே போட்டுட்டு வந்துருவாங்க. எப்பவுமே நானும் வந்து ஃபுல் டே வந்து இதுலயே தான் இருப்பேன்.